கந்தர் அலங்காரம் பாடல் 45. ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வற்றிரு பூத வீட்டில் இராமல் என்றான். இருகோட்டு ஒரு கை பொறு பூதரமுறி தேகாசமிட்ட புராந்தகர்க்கு குருபூத வேலவன் இட்டூர சூர குலாந்தகனே. இரு தந்தங்களையும் ஒரு துதிக்கையும் கொண்டு போர் புரியும் ஒரு மலை போன்ற யானையை உரித்து அதன் தோலை ஆடையாக போட்டுக்கொண்டு திரிபுரம் எரித்த சிவனுக்கு குருவானவர் முருகன். சிவனின் ஆடை புலித்தோலும் மான் தோலும் தான். எதற்காக சிவன் யானையின் தோலை உரித்தார்? இருமுறை சிவன் யானையின் தோலை அணிந்ததாக புராணங்கள் கூறுகிறது. ஒருமுறை கஜாசுரன் என்ற அசுரன் மேருமலையின் மீது அமர்ந்து கடுந்தவம் புரிந்தான் பிரம்மாவை நோக்கி. அதன் பயனாக சிவனை தவிர தன்னை யாராலும் அழிக்க முடியாத வரத்தையும் எதிலும் வெற்றியே கிடைக்க வேண்டும் என்ற அவனுடைய வரத்தையும் அவனுக்கு அருளினார் பிரம்மன். அதனால் கஜாசுரன் ஆணவத்தின் உச்சத்திற்கு சென்று அமராவதியான இந்திரலோகத்தை கைப்பற்றி இந்திரனை அங்கிருந்து விரட்டினான். தேவர்களும் பாதிக்கப்பட்டனர். தேவர்கள் அனைவரும் சிவனிடம் முறையிட சிவன் கஜாசுரனுடன் போர் புரிய வந்திருப்பது சிவன் என்பதை மறந்து ஆணவத்துடன் கஜாசுரன் சிவனுடன் போர் புரிந்தான். சிவன் கடும் கோபத்துடன் அவனை ஒரே உதையால் மயக்கமடைய செய்து அவன் தலையை மிதித்து தொடையில் ஏறி தனது நகங்களால் அவன் தோலை உரித்து தன் மீது போர்த்தி சாந்தமடைந்தார். இந்த வடிவத்திற்கு கஜயுக்த மூர்த்தி என்று பெயர். இரண்டாவது முறை தாருகாவனத்து முனிவர்கள் வேத மந்திரங்களே சக்தி வாய்ந்தது என்று கருதி பிச்சாடனராக வந்த சிவபெருமானையே அழிக்க யாகம் செய்தனர். அந்த யாகத்தில் உருவான யானையை சிவன் மீது ஏவினார்கள். அப்போது சிவன் யானையை அடக்கி யானையின் உடலில் புகுந்து உடலை கிழித்து வெளியே வந்தார். அதனால் அவரை கஜ சம்ஹார மூர்த்தி என்பர். இப்படி 2 முறை யானையின் தோலை அணிந்தவர் சிவன். திரிபுரங்களையும் சிரித்து எரிகொளுத்திய சிவனின் குருவான முருகனும் பரிசுத்தமான வேலை உடையவனும் கொடுமைகளை செய்யும் அசுரர்களின் குலத்தை அழித்தவருமான முருகப்பெருமான் பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்பு என்னும் வீட்டில் வசிக்காமல் ஒரு பூத வீட்டில் உள்ள யாரும் அறிய முடியாத தனி வீடான முக்தி வீட்டிற்கு செல்லும் வழியான சும்மா இரு சொல்லற என்று எனக்கு உணர்வற்று இருக்கும்படியான அனுபூதி நிலையை உபதேசித்தார் என்கிறார் அருணகிரியார். கந்தனை கைதொழுவோம், முக்தி வீடடைய முயற்சிப்போம், தமிழால் இணைந்திருப்போம். நன்றி.